இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷசினியும் கூடிய சீக்கிரத்தில வசமா சிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சுங்க. ஏன்னா நம்ம அஞ்சலி கையும் காலுமா வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவ புடிக்க போறாங்க. இவ்வளோ நாளா சொந்த புள்ளன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஆனா முழு காரணமா வந்துட்டு எங்கள கடத்தியிருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ற உண்மை எல்லார் மத்தியில நம்ம அஞ்சலி தாங்க வரப்போற எபிசோட்ல உடைக்க போறா. ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. இவ்வளோ நாளா இந்த ஒரு உலகத்திலேயே இந்த இலக்கியாவும் கௌதமும் தான் கெட்டவங்கன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களோட ரொம்பவே மோசமாக இருக்குங்க நீங்கள். கௌதம் வந்துட்டு எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கார்த்திக் மேலே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களான்னா கார்த்திகை இவ்வளோ நாளாக கடத்தி வச்சுட்டு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இவ்வளோ நாளாக ட்ராமா ஆடிட்டு இருக்கீங்க. போதும் வரப்போகிற இயரிங்கில் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா உண்மையுமே நான் சொல்லிவிட்டு கார்த்திகை நான் மீட்க போகிறேன் அப்படின்ற ஆக்ரோஷத்தில் நம்ம அஞ்சலி வந்துட்டு அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம அஞ்சலி வந்துட்டு காப்பாற்ற மறுபிறவியே நம்ம கார்த்திக் வந்துட்டு வரப்போகிறாங்க. ஏன்னா கார்த்திக் வந்துட்டு எந்த ஒரு உண்மையுமே தெரியாமல் ஆவேசப்பட்டு நம்ம ஜானகி அம்மா கிட்ட போதும் நிறுத்துங்க, உங்கள் ட்ராமாக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன், என்னை வந்துட்டு என் பொண்டாட்டிக்கு இருந்து பிரிச்சுட்டு கடத்தி வச்சுட்டு இப்போ ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்குங்களா அப்படின்னு எந்த ஒரு உண்மையுமே தெரியாமல் அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஜானகி அம்மா இருந்துக்கிட்டு போதும் நிறுத்துடா, நீ நல்லா இருக்குன்னு தான் நான் நினைப்பேன், நாகு இருக்கா பாரு, நாகு தான் வந்துட்டு எஸ்எஸ்கேவோட ஆள், பணத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை கடத்துனது மட்டும் இல்லாமல் உங்கள் அஞ்சலி வந்துட்டாங்க கஷ்டப்படவும் வச்சுட்டான், எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மலை மாதிரி நம்பிட்டு இருக்கீங்களே இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷசினியும் அவங்க தான் அப்படின்ற உண்மையை வந்துட்டு வரப்போகிற ஏரிங்கில் எல்லார் மத்தியில நம்ம அஞ்சலியும் நம்ம கார்த்திக்கும் உடைக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம இலக்கை இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் கௌதமை மட்டும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே கிட்டேயும் தக்ஷசினிக்கிட்டேருந்து நம்ம கார்த்திக்கும் நம்ம அஞ்சலியும் காப்பாற்றணும். ஏன்னா அந்த அவங்க நல்லவங்கன்னு நினச்சி ரொம்ப நாளாகவே வந்துட்டு இவங்க ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போ தாங்க இந்த கார்த்திகோட மரமண்டைக்கு எடுத்து புரிய வைக்க போகிறாங்க. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வரப்போகிற ஏரிங்கில் நம்ம எஸ்எஸ்கேவும் இந்த தக்ஷசினும் குற்றவாளியை கோர்ட்டில் நிப்பாட்ட வைக்கணும். நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டு கௌதமை வெளியே எடுக்கணும் அப்படின்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.